ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒயிட் குருமா நோ ஆனியன் நோ கார்லிக்கில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி காய்கறியெல்லாம் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாமே நம்ம ஒரு குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு பச்சை மிளகாயை வதக்கிட்டு கசகசாவும் முந்திரியும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கலர் வந்து ரொம்ப கருப்பாகாத மாதிரி. இப்போ நம்ம தேங்காயும் சேர்த்து ஒரே ஒரு வதக்கிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பேனில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தாளிச்சிக்கலாம். பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நம்ம சோம்பியும் சேர்த்து தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் வந்து ஒரு பொடி சேர்த்துக்கலாம். அது நல்லா இதானதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வேக வச்ச காய்கறியும் சேர்த்துட்டு நல்லா இறக்கணும் அப்படின்னா சூப்பரான ஒயிட் குருமா ரெடி ஆகிடும். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து உங்களுக்கு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம காயையும் இப்போ சேர்த்துடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.